இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய தலைப்பானது விண்ணகத்தில் செல்வம் சேர்த்திட. இந்த தலைப்பிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தியானிக்க அழைக்கின்றேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு ஒரு இடத்தில் கூட நீங்கள் பணம் வைத்திருக்கிறது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் பல முறை பணக்காரர்களை கண்டித்து கொண்டு விண்ணரசு உங்களுக்கு உரியதே இல்லை என்று கண்டிப்பாக கூறுவதற்கான காரணம் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு புலப்படுகிறது. இன்றைய நற்செய்தியிலே முதலாவது வந்த அந்த மனிதன் இயேசுவிடம் சொத்தை பிரித்து எனக்கு கொடுக்க சொல்லும் என்று கேட்கிறார். இதில் என்ன தவறு இருக்கிறது என்றால், இணைச்சட்டம் 21வது அதிகாரம் 17வது வசனம் இவ்வாறாக கூறுகிறது: ஒரு தந்தை தன் தலைச்சன் பிள்ளைகளுக்கு முதல் சொத்தை எழுதி வைக்க வேண்டும். இரண்டாவதாக பிறக்கிற அல்லது அடுத்து பிறக்கிற பிள்ளைகளுக்கு சொத்தில் 2 பங்குகள் கொடுக்கப்படுகிறதை ஒழிய மற்ற மீதி இருக்கின்ற சொத்துக்கள் அனைத்தும் தலைச்சன் பிள்ளைக்கு சேர்வதாக இருக்கும். விவிலிய அறிஞர்கள் இதை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவிடம் வந்து கேட்ட இந்த ஒரு பிள்ளை இளைய மகனாக இருக்க வேண்டும். ஆக இவன் தன் சகோதரனை சொத்தை முழுவதுமாக இல்லாமல் சரிசமமாக பிரித்து அவனுக்கு கொடுக்க கேட்டிருக்கிறார். இயேசு எல்லாவற்றிற்கும் மேலாக சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சிறந்த யூதர். ஆகவே சட்டத்தை மீறி அவர் மேற்கொள்ள எதையும் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் அதை மறுக்கிறார். என்னை பாகம் பிரிப்பவனாக ஏற்படுத்தியது யார் என்று கேட்கிறார், கடுமையாக சாடுகிறார். அதே இயேசு 15வது வசனத்தில் மிகவும் அழகான ஒரு வார்த்தை கூறுகிறார்: மிகுதியான உடைமைகளை வைத்திருப்பதினால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பணக்காரர்களும் அதிகமாக சொத்து வைத்திருக்கின்ற நிறைய பணக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே இல்லை. அதே போல பணம் இல்லாமல் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதும் இல்லை. பணம் இல்லாதவர்களும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பணம் வைத்திருக்கிறவர்கள் எத்தனையோ நாட்கள் உறங்க முடியாமல் இருக்கிறார்கள். பணம் இல்லாத இந்த எளிய குடும்பம் அழகாக வட்டமாக அமர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இதனை நீட்சியாக அதை அடுத்த பகுதியான நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஒரு செல்வந்தனுடைய ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அந்த செல்வன் தவறு செய்கிறான்? தன்னுடைய நிலத்திலே விளைந்த பொருட்கள் அனைத்தும் குவியலாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்கிறான்? மிகுதியான உடைமைகள் வந்தவுடனே என் களஞ்சியத்தை இடித்து நான் பெரிதாக கட்டுவேன் என்று சொல்லுகிறான். இந்த இடத்திலே தான் தவறு நிகழ்கிறது. மிகுதியான உடைமைகள் வந்தவுடன் கடவுளுக்கு நன்றி செலுத்தவில்லை. இவ்வளவு மிகுதியாக இருக்கிறதே, யாருக்காவது நான் கொடுக்கலாமே என்ற உணர்வு இல்லை. இப்படிப்பட்ட உடைமைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு நான் உண்டு குடித்து மகிழ்ந்திருப்பேன். எதற்காக? ஒரு தானியத்திற்காக. தானியம் இன்று இருக்கும், நாளை அழுகி போய்விட்டால், நெருப்பிலே எரிந்து விட்டால், அல்லது பூச்சிகள் அதை தின்று விட்டால், அது ஒரு நிலை இல்லாத ஒரு சொத்து. அதன் மீது தன்னுடைய முழு வாழ்க்கையும் அவன் செலுத்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறதுனால் அவனுக்கு வாழ்வு வந்துவிடுது என்று நினைக்கிறான். அதனால்தான் அறிவிலேயே இன்று இரவே உன்னுடைய உயிர் பறிபோய்விட்டால் எதை நீ எடுத்துக்கொண்டு செல்வாய் என்று இன்றைய நற்செய்தி காட்டப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கின்ற அழைப்பு விண்ணகத்திலே செல்வத்தை சேர்க்க வேண்டும். எவ்வாறாக விண்ணகத்திலே செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்றால், நம் வாழ்விலே நற்செயல்களை செய்து கொள்ள வேண்டும், புண்ணியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். மிகுதியாக இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற பொழுது நாம் விண்ணகத்திலே செல்வம் சேர்ப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த அருமையான அழைப்பை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இந்த அழைப்பை நம் மனதில் ஏற்றவர்களாக, கடவுள் உங்களை மிகுதியாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் கொடுத்து பழகுங்கள். இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். விண்ணகத்தில் நம்மை செல்வர்களாக வைத்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு தியானிப்போம். ஆமென்.